Hi friends, this is Ananda Jyoti Group Enable Accreditation Lab. Welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனலாக் எர்த் டெஸ்டர் மேக் சிஐஇ மாடல் CIE-222M. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இல்லைன்னா டொமஸ்டிக் ஏரியாஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்த எல்லாமே அனலாக் எர்த் டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஹேண்ட் டிரைவர் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து வேரியேஷன் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் வந்து இப்போது இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம ரொட்டேட் பண்ண அந்த ஸ்பீடை வந்து பேஸ் பண்ணி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் ஆகும். ஒன்ஸ் வந்து அதோட ஆர்பிஎம் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பீடை லோ பண்ணால் கூட அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. தென் இதில் வந்து மொத்தம் 3 டெர்மினல்ஸ் இருக்கும். லைன், எர்த் அண்ட் ஹெச் அப்படின்ட்டு. ஸ்பீட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 160 ஆர்பிஎம். எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணுவோம். ட்ராவலிங் டைமில் போகும்போது அதோட நீடில் வந்து ஒன்ஸ் அது பிரேக் ஆகும், உடையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் ஆகும். 0 பொசிஷன்லேருந்து வேறு வேல்யூக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ட்ராவலிங் டைமில் அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து 0 பொசிஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து அது வந்து 1 ஓம் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் டிரைவர் மூலமாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் 0 பொசிஷனில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சைடில் நின்று பார்ப்பாங்க, இல்லைனா பேக் சைடில் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து எந்த ரேஞ்சுக்கு நேராக இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அனலாக் மீட்டர் செக் பண்ணும்போது நம்ம எப்போவுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நேராக நின்று அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக மெஷர் ஆகும். எப்படி கேலிப்ரேஷன் பண்ணணும், எப்படி கேலிப்ரேஷன் இருக்கணும்னு பார்க்கலாம். இதில் வந்து செலக்டட் ரேஞ்ச் இருக்கும். இந்த பர்ட்டிகுலராக இந்த எர்த் டெஸ்டரில் வந்து செலக்டட் ரேஞ்ச் இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைடில் கொடுத்துருப்பாங்க. 2 ஓம், 20 ஓம், 200 ஓம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ செக் பண்ணுங்கள். லைன் அண்ட் காமன் டெர்மினல்ஸ் இதில் எர்த் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஹெச் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு லைன் அண்ட் காமன் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் அதை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ரீட் ஆகும். கண்டிப்பாக ஒரு 10 ட்ரைல்ஸ் எடுக்கணும். ஏன்னா அனலாக் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் ஆகுதா அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு டைம் எடுத்துகிட்டு அதை கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் விடாதீங்க. ஸோ அதை வந்து 10 ட்ரைல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டி டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்பீடு லோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் வந்து அது கரெக்டாக 160 ஆர்பிஎம் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரெக்டாக வரும். இல்லை அது டச் ஆகாமல் நம்ம ஸ்டெபிலிட்டி டைம் கொடுக்காம வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இஃப் எனி என்கொயரிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் 944021 461 or 9940077044. Our mail ID is info@ajcarelab.com or ajcarelab@gmail.com. Thank you for watching this video. Give support for us.